Hi Nanbha, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கீங்க நண்பா. நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா யூடியூபர், யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து அது மூலியமாக வீடியோஸ் நிறையா போட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு லைஃப்பை வாழலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழலாம். பட் அதுக்கு ரொம்ப கஷ்டம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ப்ரைவேட் மெசேஜ்லேயே இருக்கட்டும், அவங்க வந்து இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதை பற்றின சந்தேகம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகலாம். பட் அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. அதையும் நான் என்னென்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரியும் எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு. யூனிக்கான ஒரு நேமை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் உங்களுக்கான ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணிடலாம். பட் அந்த யூனிக்கான நேம்ன்றது எந்த ஒரு சேனல்லையாக இருக்கட்டும், எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேஸ்புக் ஐடியா இருக்கட்டும், எதுலேயுமே இல்லாத ஒரு நேமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள் சேனலை தனித்தன்மையை எடுத்து காட்டுறது. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அப்படி இல்லாட்டி ஷார்ட்ஸ் வீடியோவில் 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். இதில் நீங்களாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிரும். அதாவது யூடியூப் மூலியமாக அந்த ஆடு வருதுல வீடியோவுக்கு, அது மூலியமாக வர வருமானத்தை உங்களுக்கு 40% பார்த்திங்கன்னா தருவாங்க. எப்பயுமே யூடியூப்போட அல்காரிதம் எப்படின்னா, ஒரு வீடியோவுக்கு 10 ரூபா வருதுன்னா அதில் 6 ரூபா பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்துக்குவாங்க. மிச்சம் 4 ரூபா தான் உங்களுக்கு பங்காக வரும். அந்த பங்குன்றது இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிருந்தால் தான் உங்களுக்கு தருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க, வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலாமா இல்லை மாதத்துக்கு 2 வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் சேனலாக இருந்துச்சிங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு வீடியோ இல்லாட்டி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கம்பல்சரியாக போட்டுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு சேனலோட க்ரோத் வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டி யூடியூப் உங்களோட வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ணாது. யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் உங்கள் சேனல் க்ரோத்துக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டாக, நல்ல ஒரு தம்ப்லைனோட, நல்ல ஒரு எட்டிங், நல்ல ஒரு டேக்லைன் கொடுக்குற மூலிமா 10 சப்ஸ்கிரைபர்னால 10 வியூஸ் தான் போகும்னு சொல்ல முடியாது. அந்த வீடியோ அந்த இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கா, கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு 1000 வியூஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி பண்ணும். ஸோ யூடியூப்போட அல்காரிதம் தான் இதில் மெயின் ப்ளேவே. நீங்கள் என்ன வேணால் பேசியிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ சில நேரம் போகவே போகாது. எதிர்பார்க்காம கேஷுவலாக போட்ட வீடியோ லேக்ஸ் வியூஸ் போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நடக்கிறது. இப்போ நிறையா பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய கெயின் பண்ணுறாங்க. முக்கியமான காரணம் ஷார்ட்ஸ் வீடியோ. நீங்கள் ஒரு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பார்க்குறவங்கள எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸில் நல்லாவே வியூஸ் போகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் மூலிமா நல்லா கெயின் ஆவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் சேனலாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, ஒரு பெரிய வீடியோ டெய்லி இப்படி 2 போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 மாதத்தில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நல்ல ஒரு ரீச் இருக்கும். பொதுவாக என்டர்டெயின்மெண்ட் சேனல், காமெடி சேனல், அப்படி இல்லாட்டி நியூஸ் சேனல், டாப், அதாவது இன்றைக்கி தேதிக்கு எது ஹாட் டாப்பிக்கோ அதை பற்றி பேசுகிற சேனல், உதாரணத்துக்கு மதன் கௌரி அவரோட சேனலாக இருக்கலாம், இல்லாட்டி மெட்ராஸ் சென்ட்ரல், அப்புறம் நம்ம பரிதாபங்கள் சேனல் மாதிரி நீங்களே ஓனாக ஸ்கிரிப்ட் எழுதி காமெடி வைஸ் வந்து க்ரியேட்டிவாக பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்கிரிப்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனிமையாக தெரியும் உங்கள் சேனல். இன்னொன்று, சினிமா சேனலில் இந்த மூவி ரிவ்யூ பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை சாங் ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை காமெடி சேனல் வச்சு அதில் ஏதாவது காமெடி கிளிப்ஸை ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா எப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இல்லை காப்பிரைட்ஸ் கிளைம் வருன்றது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு மூவி ரிவ்யூலலாம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நானே பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ சேனல் வச்சுருக்கேன், மதுரை FTFஸ்னு. அதில் ஏதாவது ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணும்போது குட்டியோண்ட ஓரத்தில் சதுரமாக ட்ரெய்லர் ஓடும். நான் பார்த்து என் ஃபோனில் பார்த்து ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவிலேருந்து ஸ்ட்ரைக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். அதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். இதே காமெடி சேனல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் வடிவேல் காமெடியோட கிளிப்பிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி டயலாக்காக இருக்கட்டும், அதுக்குமே சில நேரம் ஸ்ட்ரைக் வரும். டயலாக்குக்கு மோஸ்ட்லி வராது, பட் கிளிப்பிங்ஸுக்கு எப்போ வேணால் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். இல்லையா, பரிதாபங்கள் மாதிரி உங்களுக்கு தனியாக நீங்களே ஓனாக ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் அது சூப்பர், நல்ல ஒரு அட்ராக்ட் கிடைக்கும். என்னோட அனலைஸ் படி
காமெடி சேனல், என்டர்டெயின்மெண்ட் சேனல், இல்லை டாப் கண்டென்ட்டை சீரியஸான கண்டென்ட்டை பற்றி பேசுகிற சேனல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் இருக்கும். இப்போ டெக் சேனல் நீங்களும் நம்மளை மாதிரி ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் மட்டும்தான் வித்தின் 1 இயருக்குள்ளே உங்களை 4 பேருக்குனாச்சும் தெரிய வரும். பெரிய வீடியோவாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் க்ரோத் இருக்காது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபோனை நம்மளே இப்போ விவோ X90 அப்படின்னு சர்ச் பண்ணால் ஆல்ரெடி பெரிய பெரிய சேனல் இருக்காது. தமிழ் டெக் அண்ணா அவர் போட்டிருப்பாரு, இல்லை டெக் பாஸ் அண்ணா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி டாப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட சேனல் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வந்து நிற்கும். நீங்கள் ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிச்சு நீங்களும் அதே X90 பற்றி வீடியோ போட்டிருந்தாலும் உங்கள் சேனலோட வீடியோ சர்ச் பண்ணும்போது வராது. ஆல்ரெடி டாப்பில் இருக்க அவங்களோட சேனல் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டில் காட்டும். ஏன்னா அவங்க அத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, அவ்வளோ வியூஸ் போது, அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால அவங்களோட கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். பட் அதை வந்து நீங்கள் ரொம்ப பொருட்படுத்தாமல் டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது 1 இயர் 1.5 இயரில் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க. உங்களோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாச்சும் அவங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோனாச்சும் உங்கள் வீடியோ வந்து காட்டும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ ப்ளே பண்ணலாமா அப்படின்ற நிலைமைக்கு வர்றதுக்கு டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பொறுமை வந்து உங்களுக்கு வேணும். ஏன்னா நான் வந்து 2017 ஆரம்பித்தேன் சேனல். அதுக்கப்புறம் கொஞ்சம் வியூஸ் போல் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோன்ற மாதிரி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இடையில உடம்பு சரியில்லாதப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்திருப்பேன். அப்புறம் அரியர் எக்ஸாமுக்கு படிக்கிறக்காண்டி கொஞ்சம் பிரேக் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாக டெய்லி ஒரு வீடியோன்றது கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களோட சேனல் ஓகே இப்படி ஒரு சேனல் இருக்குன்றது ஐடென்டிஃபை வரும் டெக் சேனலை பொறுத்த வரைக்கும். ஓகேவா நண்பா? மூவி ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த சாங், ஆடியோ, சினிமா படங்கள் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தும் உங்கள் வீடியோ வந்து என்கேஜிங்காக சூப்பராக கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்டில் மட்டும்தான் இருக்குது. அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த காப்பிரைட்ஸ் கிளைமை பற்றி சொல்லணும்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து பிரச்சனை கிடையாது யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும். அதனால க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற பிரச்சனை கிடையாது. பட் அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அப்படி சினிமா பாட்டை யூஸ் பண்ணி அந்த வீடியோ ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு 10,000 12,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. கிளைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காசு உங்களுக்கு வராது. சோனி மியூசிக் சவுத்துக்கு போயிடும். ஏன்னா ஒரு பாட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் சினிமாவில் எல்லா பாட்டும் சோனி மியூசிக் சவுத்து தான் ரைட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ தான் டி சீரிஸ் எல்லாம் வாங்குறாங்க. யார் ஓனரோ அவங்களுக்கு காசு போயிடும். உங்களுக்கு அந்த வீடியோ என்ன தான் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் பண்ணாலும் ₹1 கூட வராது. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் அதர் கண்டென்ட் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு பொறுத்த வரைக்கும் சேனலுக்கு 3 ஸ்ட்ரைக் வந்தால் பார்த்திங்கன்னா சேனலை வந்து தூக்கிடுவாங்க. ஒரு ஸ்ட்ரைக் எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு 90 நாள் ஆகும். 90 நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக் வந்து மறைஞ்சிடும். திருப்பி 3 ஸ்ட்ரைக் வரைக்கும் எலிஜிபிள் ஆவீங்க. திருப்பி ஏதாச்சும் ஸ்ட்ரைக் வந்தால் அந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு 90 நாள் ஆகும். ஸோ 90 நாளைக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் சேனல் 2 பிளாக் மார்க் வாங்கிடும். அந்த 2 பிளாக் மார்க் இருக்கும் போதே அடிஷ்னலாக 3வது ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் வருதுன்னா கொஞ்ச நாள் 90 நாளைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு அதர் கண்டென்ட்டும் போடாமல் ஓன் ஸ்கிரிப்டாக எழுதி வீடியோ போட்டுட்ருக்கணும். அது எக்ஸ்பீரி ஆன பிறகு வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு வேணால் சின்னதாக ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறீங்க, கிளிப்பிங் பண்ணுறீங்கன்னா சைடாக வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைக்குன்றது வராமல் தவிர்க்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஓகே நண்பா? ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த மாதம் பிப்ரவரியிலேருந்து ஷார்ட்ஸ் வீடியோவோட வியூஸுமே பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 10 மில்லியன் வியூஸு ஷார்ட்ஸ் வீடியோவில். அதுவும் 90 நாளுக்குள்ளே 10 மில்லியன் வியூஸ் வரணும் ஷார்ட்ஸில். அதுலேயுமே மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதர் வீடியோட கிளிப்பிங் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாமே உங்களோட ஓன் வீடியோவாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரெவன்யூ வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போலாம் ஷார்ட்ஸ் ஃபண்டு மட்டும்தான், ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக மானிட்டைசேஷன் பண்ணி ரெவன்யூ வராது. பட் இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் நம்ம யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறோம்ல, அதில் எந்த ஒரு ஆடு வரல. இப்போதைக்கு 5 வீடியோவுக்கு ஒருக்க ஆடு வந்து ப்ளே ஆக போகுது, நான் ஸ்கிப்பபிள் ஆடாக. ஸோ அதனால் அதில் இருந்தும் க்ரியேட்டர்ஸ்க்கு ரெவன்யூ வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு வருன்றது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பேஷனேட்டாக இருந்து vlog பண்ணுறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக மாறணும், என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் மக்கள் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி தான். டெய்லி ஒரு வீடியோ போடணும், அதே மாதிரி அட்ராக்டிவாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே
யூடியூப் பார்த்தீங்கன்னா ஓகே இது நல்ல கண்டென்ட் போல் பார்க்குறோம் ஆடியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4-5 பேர்த்துக்கு அந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். யாராச்சும் அந்த வீடியோ ரிலேட்டடாக சர்ச் பண்ணால் உங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து காட்டும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னடா வியூஸே போலேன்னு சொல்லிட்டு டயர்டாகி உட்காந்துறேன். ஏன்னா நான்லாம் அப்படி தான் ஆரம்பித்த ஸ்டேஜில் உட்காந்துட்டேன். அப்போ இருந்தே நான் இந்நேரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கூட இருந்திருப்பாங்க. நானும் இன்னும் கொஞ்சம் நிறைய ரெவன்யூன்றது பார்த்துருப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இருங்க. அதுக்குன்னு நான் யூடியூப்பை மட்டுமே மெயினாக பாருங்க நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஜாபுக்கு போங்க, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த டிகிரி ரிலேட்டடாக ஒரு ஜாப் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஈவினிங்கோ இல்லை மார்னிங் ஏர்லியராகவும் எழுந்திரிச்சு சேனலுக்காட்டி ஒரு 1 hour 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுங்க. ஸோ போட்டுக்கிட்டே இருங்க. என்றைக்கு உங்கள் சேனல் வந்து கை கொடுக்குற மாதிரி தெரியுதோ அப்போ அதை முழு நேரமாக ஆக்கிக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், இல்லை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.